வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபின்ச் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது ஹியூமின்ட் அப்படின்ற சவுத் கொரியன் மூவியோட ரிவ்யூ. நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. இன்ஃபார்மரை தான் இவங்க வந்து ஹியூமின்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நார்த் கொரியன் ஏஜென்ட்டும் ஒரு சவுத் கொரியன் ஏஜென்ட்டும் ஒரு இன்ஃபார்மரை தன்வசப்படுத்திக்கணும் அப்படின்றதுக்காக எடுக்கக்கூடிய முயற்சி அப்படின்ற மாதிரி தான் அந்த கதையை கொண்டு போயிருப்பாங்க. ஆக்சுவலா அந்த சவுத் கொரியன் ஏஜென்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி இருந்த இன்ஃபார்மரோட உயிரை காப்பாற்ற முடியாது அப்படின்ற ஒரு கில்ட்ல இருப்பாரு. அந்த இன்ஃபார்மர் மூலமா ஒரு மிகப்பெரிய ஹியூமன் டிராபிகிங் கும்பலை பத்திய இன்ஃபர்மேஷன் அப்படின்றது தெரிய வருது. அவங்க ரஷ்யால ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவங்கள ட்ராக் பண்றதுக்காக இவர் ரஷ்யாவுக்கு வராரு. அப்படியே பேரலா பாத்தீங்கன்னா நார்த் கொரியன் ஏஜென்ட்டை காட்டுறாங்க. அவரு தன்னோட சொந்த ஆபீசரையே ட்ராக் பண்றதுக்காக ரஷ்யாவுக்கு வராரு. இவங்க ரெண்டு பேருக்கும் காமனா இருக்கக்கூடியது ஒரு இன்ஃபார்மர் பொண்ணு. சோ அந்த பொண்ணு மூலமா நிறைய இன்ஃபர்மேஷன் இவங்க கேதர் பண்ண ட்ரை பண்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணையும் காப்பாற்ற முயற்சி பண்றாங்க. அந்த முயற்சிகள் எப்படி போகுது, டுவர்ட்ஸ் என்ன ஆகுதுன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். ஒரு பயங்கர இன்டென்ஸான ஸ்பை த்ரில்லர் அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்தோட தொடக்கம் இருந்துச்சு. அதுக்கு ஏத்த மாதிரி இன்ஃபார்மருக்கு நடக்கக்கூடிய சம்பவங்கள், அவன் மூலமா கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன், அது மட்டும் இல்லாம ரஷ்யால நடக்கக்கூடிய சில சம்பவங்கள் அப்படின்றது எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அதுலயும் தரமான ஒரு மேக்கிங் அப்படின்னே சொல்லலாம். ஆக்ஷன் சீக்வன்சஸ்ல தொடங்கி விஷுவல்ஸ் வரைக்கும் எல்லாமே சூப்பரா அமைச்சிருந்தாங்க. அதே மாதிரி அந்த ஹியூமன் டிராபிகிங் கும்பலோட இன்ட்ரோ அப்படின்றதும் கொஞ்சம் டெரராவே அமைச்சிருப்பாங்க. இப்படி ஒரு சூப்பர் ஸ்டார்ட்டுக்கு அப்புறம் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே அப்படின்றது பயங்கர சொதப்பலா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். பயங்கரமான ஒரு ஸ்லோ பேஸ்ல போகுது. அது மட்டும் இல்லாம பெரிய லெவல்ல பரபரப்பு அப்படின்றது எந்த இடத்துலயுமே ஃபீல் ஆகவே இல்லை. கிளைமேக்ஸ் வரைக்குமே அந்த ஃபீல் அப்படின்றது வரவே இல்லை. கிளைமேக்ஸ்ல வரக்கூடிய அந்த கன் ஃபைட் அப்படின்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப சினிமேட்டிக்கா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பா ஸ்டார்டிங்ல கிரியேட் பண்ண ஹைப்புக்கு ஒரு பெட்டரான அவுட்கம் கொடுத்துருக்கலாம். பட் டைம் இருந்தா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட ரேட்டிங் 2.7 அவுட் ஆஃப் 5. அடல் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுல மைல்டான சில சீன்ஸ் வருமே தவிர மற்றபடி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.